வெல்கம் டு கேரளா லாட்டரி கேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம வின்னிங்கு நம்ம நேற்று தான் சொன்னோம். 66க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்கிறது 6ஆம் நம்பர் தான். கட்டாயமாக 6ஆம் நம்பர் டபுள்ஸ் தான் ஆடுவாங்க. அது போக நாளைக்கு காலோனியாக கட்டாயமாக டபுள்ஸ் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 66 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு செம்ம வின்னிங்காக இருந்துச்சு. நம்ம நேற்று சொல்லியே தான் கொடுத்தோம். தயவு செய்து யாராவது வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நேற்று வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், எதனால் அந்த மாதிரி நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒரு துளி கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அருமையான ஒரு மெத்தடில் ஆடிருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் 66. நான் சொல்லியே கொடுத்தேன். நான் 66க்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் 66 கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடு, அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு. நான் சொல்லியே தான் கொடுத்தேன். 66க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரையல் நம்பர் அதை சொல்லுது, ட்ரா நம்பர் அதான் சொல்லுது அப்படின்னு நான் சொல்லி தெளிவாக சொன்னேன். அது போக பெண்டிங் நம்பரும் நமக்கு இருக்கிறதுல அதிகமாக அந்த நம்பர் தான் வருது. அதை தான் நம்ம ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு அருமையான வின்னிங்கு. நம்ம கொடுத்த நம்பர் அருமையாக கணிச்சிருந்தோம். அது போக டபுள்ஸ் தான் வரும்னு கணிச்சிருந்தோம். அதுவும் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான வின்னிங். அப்போது இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரும்னா அக்ஷயா ட்ரா வரும். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்ஷயா பொறுத்த வரைக்கும் என்ன ஆடுவாங்க, பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்களே தவிர வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அது மேக்ஸிமம் ஆடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து பாருங்கள், போன வாரம் அக்ஷயா நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 350ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 350ன்னு கொடுத்துருக்காங்க. போன வாரம் நமக்கு 3ஆம் நம்பர் 5 நம்பர். இந்த 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வராமல் இருந்து வந்தது தான் 3ஆம் நம்பர் இல்லையா. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்து திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்க அதே மாதிரி ஆடினாங்க இல்லையா அந்த டைம். அதே மாதிரி அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருங்கிறது எப்போயுமே ஆடக்கூடிய ஏதாவது ஒரு பெண்டிங் நம்பராவது எடுத்துருவாங்க. கடைசியில் நமக்கு லாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு நம்பராவது எடுத்து ஆடிடுவாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடிருந்தாங்க. 8ஆம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருந்தது, அதை எடுத்து ஆடிருந்தாங்க. அதே மாதிரி 0வும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருந்தது, அதையும் எடுத்து ஆடிருந்தாங்க சரிங்களா போன வாரத்தில். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்களா அப்படின்னா ஆமாம், பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ஆட போகிறாங்க, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடில் வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து திரும்பவும் வந்து நமக்கு 6ஆம் நம்பரை திரும்ப வந்து ஏ புள்ளி வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தெரியுது இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு திரும்ப ஒரு நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 661 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது. அது உங்கள் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சும் 6ஆம் நம்பர் நாளைக்கு ஏ போல் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. கணக்கு வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா 6ஆம் நம்பர் வச்ச வரைக்கும் நமக்கு எப்போயுமே வந்து பெண்டிங் நம்பராக இருக்குன்னா அது கண்டிப்பாக திரும்ப ஆடுவாங்க பாருங்கள். இங்கே வந்து 3ஆம் நம்பர் வந்து ரொம்ப நாள் வராமல் இருந்த பெண்டிங் நம்பர் திரும்ப 3ஆம் நம்பர் வச்சு ஆடினாங்க. 3 2 டைம் வச்சு ஆடினாங்க இல்லையா. அதே மாதிரி மறுபடியும் ஒரு நம்பர் எடுத்து பி போல் ஏ போலி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு என்னமோ ஃபேவரபுளாக 6ஆம் நம்பர் தான் திரும்ப வருது. 466 அப்படிங்கிற நம்பர் எனக்கு. ஏன்னா 447ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு 466 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 6ஆம் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதமே ஆடவே இல்லை சரி. இங்கே ஆடிக்காங்க பார்த்தீங்கன்னா 644. அதெல்லாம் கணக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா 466 அப்படிங்கிற 6ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் நம்ம ஏ போர்டிலே கொடுக்குறோம். ஏ போர்டில் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டிலே திரும்ப நமக்கு ரிட்டர்னை வந்து 6ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். ஏங்க 2ஆம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு 462 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் வரல அப்படின்னா 2ஆம் நம்பர் அந்த இடத்துல வரணும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 6க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அது மாதிரி மேட்ச் ஆகி வர வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். அதனால தான் 261 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 661 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வேறு எதுவும் பேட்டர்ன் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ தான் வருது ஃபஸ்ட்டு, வேறு எங்கேயும் வரல. நமக்கு வந்துச்சு அந்த இடத்துல வந்துருக்கு பாருங்களா. அதாவது 612 வந்திருக்கலாம். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 2ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்,
261 அந்த நம்பர் அப்படிங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். பேசிக்காக நம்ம கணக்கில் 2ஆம் நம்பர் வருது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, 6ஆம் நம்பர் வந்தால் பேசிக்காக 2ஆம் நம்பர் வந்துடும், அதில் மாற்றமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு 6ஆம் நம்பர் வந்தால் பேசிக்காக 2ஆம் நம்பரும் சேர்ந்து வந்துடும், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தான் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, நாளைக்கு வந்து 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எதனால் அப்படின்னா 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 269 அப்படிங்கிற நம்பர், அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 269க்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நமக்கு திரும்ப வருது. நமக்கு அதே மாதிரி 9ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைக்கு ரிப்பீட்டட் நம்பரில் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வருதான்னு பாருங்கள். 6க்கு 8ங்கிற நம்பர் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், எப்பவுமே 2 பட்டன் எதிர்பார்ப்போம். ஒன்று 268 269 அந்த மாதிரி ஒரு பட்டனை. அதே மாதிரி 661 662 இந்த கணக்கு தான் 261 அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போமே தவிர வேறு எதுவும் இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பருக்குள்ளே தான் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று நம்ம எப்படி 66 தான் அடித்து ஆணித்தனமாக நிற்கிதுங்க, நச்சுன்னு நிற்கிதுங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி அடித்து பிடிச்சி நிற்கக்கூடிய நம்பரில் இதுதான் 6 9ங்கிற நம்பர் அடித்து நிற்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி அடித்து நின்றுச்சுன்னா டக்குன்னு நின்றுக்கலாம், வின்னிங் உண்டு. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, சி போர்டில் நமக்கு 1ஆம் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாளைக்கு வந்துருங்க. ஏன்னா 191 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு 1ஆம் நம்பர் என்னமோ நாளைக்கு திரும்ப 1ஆம் நம்பர் சி போர்டிலே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 9ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் வந்துடும். இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். இந்த மாதம் ஆட்டமே 1க்கு 9 1ஆம் நம்பர் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வரும். எங்கெங்கெல்லாம் 1ஆம் நம்பர் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள், 9ஆம் நம்பர் இருக்கும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம 1ஆம் நம்பர் நாளைக்கு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அது மாதிரி விழுந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நமக்கு அருமையான மேட்ச் ஆகிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 9க்கு 1 1க்கு 9ங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். அதனால தான் நம்ம அதை எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள், அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 2 அப்படிங்கிற நம்பர், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9ங்கிற நம்பரும், சி போர்டில் 1. அது போக ப்ளஸ் வந்து 9க்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன நம்பருங்க அப்படின்னா 3ஆம் நம்பர். ஏன்னா சி போர்டில் மட்டும் தனி கணக்கு. சி போர்டில் மட்டுமே நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பருக்கு தனியாக ஒரு கணக்கு இருக்குது. 9 சி போர்டு கணக்கே தனியாக வரும். அது வந்து ஒவ்வொரு போர்டுக்கு ஒவ்வொன்றும் செட் ஆகும். அதில் 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது அப்படி தான் வரும். சரிங்களா, அது மாதிரி வரைக்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி தான் நமக்கு வரும். எப்போயுமே 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக ஒவ்வொரு நம்பருக்கு 9ஆம் நம்பர் வந்தால் அந்த ஒரு 1, அதே மாதிரி 3 2 7 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, இதெல்லாம் வந்து சி போர்டு கணக்கில், மெயினாக சி போர்டில் தான் இது மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நாளைக்கு கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3ஆம் நம்பருக்கான சான்ஸு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதா அப்படின்னு வந்தால் கூட நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறேன். அது 6 2ங்கிறதையும் ஏ போர்டில் வரக்கு ஏதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 661 அப்படி இல்லைன்னா 261 அந்த கணக்கு. அதே மாதிரி 466, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 662 அந்த கணக்குலையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 269 268 அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, சி போர்ட்லேயும் அதே தான் 463 இருக்கணும், 461 இருக்கணும் அந்த கணக்கும். அதே மாதிரி 191 193 அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது நம்பராக இருக்குது. கணக்கில் இருந்தாலும் பாருங்கள். அதே மாதிரி 4ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6க்கு 4ங்கிறது எப்போயுமே வந்துக்கிட்டு இருக்க நம்பர் தான். எப்போயுமே 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 4ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வந்துடும். அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்றே வந்து 4க்கு 6 தான் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா கவனமாக பற்றின்னு தெரியும். சரிங்க, 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு 6ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கும் 4ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் தெளிவாக சொல்கிறோம். இப்போ ஒரு நம்பர் கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு தெளிவாக தான் கொண்டு வரணும். நம்ம தெளிவு இல்லாமல் கொண்டு வரது கிடையாது. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பரில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 9 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்து ப்ளே பண்ணுறவங்க பண்ணலாம். நம்ம நேற்றே தான் சொன்னோம், 6ஆம் நம்பர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ 2 நம்பர் ப்ளே ஆகும். 2 நம்பரில் எந்த போர்டில் வேணாலும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு ஆல் போர்டில் ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம சொல்கிறோம். 6 9ங்கிற 2 ட்ராவும் 2 நம்பரும் கண்டிப்பாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.